வீட்டுல வீட்டுடைய நிலைமை என்ன? கோயிச்சு கொலவான சகோதரிகளே தாய்மார்களே, இன்றைக்கு வீட்டுடைய நிலைமை என்ன? சைக்காலஜிக்கல் சைட்ல உளவிய வீதியில நான் விளக்கப்படுத்துறேன். உங்களோட கணவர் வந்து சொல்றாரு, டார்லிங் நான் இன்றைக்கு அழகான பொங்கலை ஒன்றை பார்த்தேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? அது இது உனக்கு இதை செய்யறோம் வேலை, கொஞ்சம் வாங்கல, நான் மர்மம் பேசி பார்ப்போம், நீங்களும் வாங்கலன்னா இழைப்போம். உங்களுக்கு ஆட்சி தந்து, நான் உடுப்பு கல்வி தந்து, பிள்ளைய பார்த்து, நீங்க யாரையும் பார்த்துட்டு வந்து என்னைய பார்க்க கூப்பிடுறா, சொல்லுவோமா இல்லையா? சொல்லுவோமா இல்லையா? அதே போல ஆண்கள்கிட்ட கேட்கிற, உங்களோட மனைவி சொல்றா, நீங்க வேலோட்டு வசதி வந்துட்டீங்களா? அப்பா வந்துட்டு உங்களுக்கு தெரியலையா, 4 மணிக்கு மட்டும் எங்களோட ரோட்டால அழகான ஒரு பொடியம் போனாரு, சாரி பார்த்துருந்து, நீங்க என்ன பார்த்துருந்து எப்படி இருக்கும்? மம்மட்டி எடுத்து ஒரே கொத்து பார்க்க, ஏத மனைவி நான் இருக்க இன்னொருத்தர பார்க்கிறான், சொல்லுவோமா இல்லையா? ஆனா சகோதரிகளே தாய்மார்களே, உங்களோட எப்படி மடத்தனம் வேண்டா, இதத்தான் நீங்க டிவியை போட்டு செய்றீங்க. டிவியை போட்டு உட்கார்ந்து அவர் வளர்க்கிறோம், இங்க வாங்க, வாங்க, உங்களோட ஆழ்ந்த படம் போது, அப்ப நீ அது கல்ல போட்டாட்டியா? அவர் சொல்ற எங்கடவர், நான் இது ஒரு பஸ்ல கொஞ்ச நாளைக்கு முன்னால கேண்டி சைட்ல போற நேரம் 2 பேர் நோமலா பேசிட்டு போறேன். நான் விஜயோட படம் தான் பாக்குறேன். எங்கட மன எங்கட வைஃப் வந்து அவ தலையிட ஆள் தானே. நான் யோசிச்ச, அப்ப இவனே சொல்றா, இவன் அவன் ஆளட்ட இவன் யாரு? பொம்மையா? வெக்கங்கெட்ட சமுதாயம். நேரடியாக தன்னுடைய மனைவி வேறொரு ஆடை பார்த்தா வெட்டுவோம் கொத்துவோம். இவனுக்கு டிவியை போட்டு இவன் பார்த்துட்டீங்களா, இவர் இல்லையா, சவுண்ட கூட்டுங்களே என்று இவன் பார்த்துட்டீங்க, அவன் சேர்த்து என்னைய கூடாது குடிக்கிற, சும்மா பார்க்க வாங்க, டீ குடிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு நாங்க மடத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். கண்மணி ஆண்கள் விளங்கிக்கோங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எந்த ஆண் தன்னுடைய மனைவியை அலங்கரித்து மாற்றான் பார்ப்பதற்கு அழைத்து செல்கின்றானோ இவன் தையூஸ். தையூஸ் என்ற சரியா வேர்ட், கூட்டி கொடுக்கிறவன். இன்றைக்கு எத்தனை மாப்பிளமார் கூட்டிட்டு போய் அவளை இறுக்கி நெருக்கி ஹபாய உடுப்பாட்டி எப்படி தோதாக்கியண்டா ஹபாய உடுப்பாட்டினாலும் அது போல ஹபாய் ஷூ ஒன்று வந்திருக்கிற பச்சலா குழந்தை பிள்ளைய முழிச்சாலே பிள்ளைல 4 விரல் இருக்காது, ஆமிக்காரோட சப்பாத் மாதிரி ஹபாய் ஷூ, அது போல ஹபாய் பவுடர், ஹபாய் பர்ஃபியூம், என்னென்ன போட இப்ப ஒன்றுதான் வரல. ஹபாய் ஹெல்மெட் மட்டும் வந்து இல்ல, எல்லாத்தையும் போட்டு வாங்க டாலி கூட்டிட்டு போற, அவ பொம்மை மாதிரி போற. நான் வளமையா சொல்றேன், மம்மி என்ன 2 மீனிங்க்கு, உம்மக்கு மம்மி என்ற, பொணத்துக்கு மம்மி என்ற. எங்கட மம்மிமார் முக்காவாசி மம்மி பொண மாதிரி. கிட்டால் ஆம்பளை போனாலும் விளங்குறல, பொம்பளை போனாலும் அவனை மாட்டுல போற. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏன் இந்த நிலைமை? மார்க்கத்துல விளக்கம் தெரியாதது நான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஏன் சொல்கிறேன் சொன்னால், வீட்டுக்குள்ள தீனுடைய சூழலை உண்டாக்குவோம், வீட்டுக்குள்ள குர்ஆனுடைய சூழலை உண்டாக்குவோம். மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ் இன்றைக்கு உலகத்துல லட்சக்கணக்கான மனிதர்கள் ஹாஃபிஸ் ஆகிறதுக்கு, ஆலிம் ஆகிறதுக்கு, முஃப்திமார்களாக ஆகிறதுக்கு விதை விதித்தவர் மௌலானா இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ், தாவத் தப்லீகுடைய ஸ்தாபகர். இவர் இந்த நிலைமைக்கு வாரத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? இவருடைய தாயார், இவருக்கு மூத்த நானா பிறந்துட்டாரு, புள்ள பால் குடிக்கிற வயசு. இப்ப இந்த பொம்புல சஃபியான்னு நினைக்கின்றேன், அவ யோசிக்கிறாரு, அந்த தாய் யோசிக்கிறா, ஏண்ட ஒரு புள்ள இருக்குது, நான் இருக்கிற நேரத்துல குர்ஆன பாடமாக்கினா எவ்வளவு நல்லது. அவனுடைய கணவன் ஹாஃபிஸ், எங்கட கணவன் மட்டும் ஹாஃபிஸா இருக்கிறாரு என்று ஒரு பிள்ளை பிறந்த பின்னால் அல் குர்ஆனை பாடமாக்க ஆரம்பித்தார். மௌலானா இல்யாஸ் பிறக்கும் பொழுது, 2வது குழந்தை பிறக்கும் பொழுது அந்த அம்மையார் ஹாஃபிஸாவாக ஆகினார். 2 புள்ள பிறந்துருச்சு. அவ அதிகாலையில எழுந்தினா குர்ஆன் ஓத ஆரம்பிப்பா, இஷா வரைக்கும் குர்ஆன் ஓதுவா. அபுல் ஹசன் நதவி ரஹிமஹுல்லாஹ் மௌலானா இல்யாஸ் காந்தலவி என்ற புத்தகத்தில் எழுதுகின்றார்கள், இந்த இல்யாஸ் ரஹிமஹுல்லாஹ்வுடைய தாயார் நோம்புல மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனும் எக்ஸ்ட்ரா 10 ஜுஸும் ஓதுவாங்க ஒரு நாளைக்கு.
இது யார்? ஒரு தாய். அந்த புள்ளையோட நிலைமை இன்றைக்கு பாருங்க. ஏன் ஷேக் சுதைசி மக்காவுடைய இமாம், இந்த இமாமுடைய இவர் நிலைமைக்கு வர காரணம் இல்ல, சுதைசியுடைய தாயார். அந்த தாய் வாயிலிருந்து எப்பயுமே பதுவா வந்தது கிடையாது. ஷேக் சுதைசி சொல்கின்றார், ஒரு நாள் என்னுடைய தாய் ஏதோ சமைத்துக் கொண்டிருந்தால் நான் அந்த தாட்சியில கொண்டு போய் மண்ணை போட்டேன். எங்கட புள்ள போட்டா எப்படி இருக்கும்? நாசமா போவ, கொல்லையில போவ, ஆக்கிரத்துல மண்ணை போட்டு நீ நல்லா இருப்பியான்னு கேட்போம். அந்த தாயார் உடனே சொன்னார், அல்லாஹ் உனக்கு நேர்வழியை தந்து இந்த மக்காவுடைய இமாமாக ஆக்குவாராக. ஷேக் சுதேசி அழுந்துட்டு சொல்றாரு, என்ற தாயார் ஒரே சொல்லுவா, நான் இந்த மக்கால தொழுவிக்கோணும் என்று. அது ஒரு நாள் கபூலாவிச்சு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொரு தாய்மாரும் யோசிப்போம், ஏந்த குழந்தைக்கு நான் எவ்வளவு துவா கேட்டேன். இன்றைக்கு உள்ள ஆகப்பெரிய இமாம், நாங்க ஏற்றுக்கொண்ட இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ். இவர் யாரு? குழந்தை சின்ன புள்ளையா இருக்கிற நேரம் 10-12 வயசுல அவட 2 கண்ணும் குருடு, 2 கண்ணும் குருடாவிருச்சு. இப்ப இந்த தாயார் என்ன செஞ்சா தெரியுமா? யா அல்லாஹ், என்ற பிள்ளையுடைய பார்வையை எடுத்தவன் நீ திருப்பி தரும் வரைக்கும் நான் எனது துவாலை விட மாட்டேன் என்று வீட்டுல முசல்லாவை விரிச்சே இருப்பாவாம். அவட வீட்டு வேலைகள் முடிந்துட்டா அந்த தாயார், இமாம் புகாரியுடைய தாயார், கண்ணீர் வடித்து வடித்து துவா கேட்பார். சுமார் 7 வருஷங்கள் திடீரென்று புள்ளையோட பார்வை வந்துச்சு. அந்த தாயுடைய துவாவால அல்லாஹ் திறந்தது இமாம் புகாரியுடைய கண்ணை மட்டும் இல்ல, அவருடைய உள்ளத்தையும் திறந்தான், அறிவையும் திறந்தான். இன்னைக்கு நாங்க இமாம் புகாரி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக சகோதரிகளே, உங்களோட துவா சாஃப்டானது. நீங்க பாவம் குறைந்தவர்கள், பாவம் செய்யும் சந்தர்ப்பம் குறைந்தவர்கள். எனவே சகோதரிகளே, தாய்மார்களே, நீங்க அதிகம் தொழுங்க, நீங்க துவா செய்யுங்க, உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி துவா செய்யுங்க, தீன கொடுக்கறதுக்கு துவா செய்யுங்க, வீட்டுடைய சூழலை நீங்க உருவாக்குங்க. நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹு தஆலா உங்களோட பிள்ளைகளை கபூலாக்குவார். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இந்த ரமலான்ல ஒரு ஜனாதா கொழும்பு பகுதியில நடந்துச்சு. உம்மாவும் பாப்பாவும் ஃபுல் வெஸ்டர்ன் படிச்சு மேல் மட்டத்தில் இருந்தவர்கள், ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனியில தொழில் செய்தவர்கள். புள்ளைய கவனிக்கல, புள்ளைகள் வளர்ந்தது கால போக்குல அந்த புள்ளைகளோட நிலைமை, புள்ளைகள் மதம் மாறிடுச்சு. இப்ப இந்த நோம்புல அந்த சகோதரர் அவர் ஹஜ்ஜிக்கும் போய் வந்தார். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஹஜ்ஜிக்கும் போய் வந்தார். இந்த நோம்புல அவர் மௌத்து. 10-12 மணி. பிள்ளைகள் எல்லாம் ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்ல வருத்தமாக இருக்கும் பொழுது கால் பண்ணினாங்க. புள்ளைகள் வந்து சேர்ந்தாங்க. வந்தா ஜனாதாவை வச்சிருக்கி கஃபன் செஞ்சு 3 புள்ளைகளும் வந்து பக்கத்துல உட்கார்ந்து கையை கட்டி நின்றாங்க. நின்ற அடுத்த கட்டம் பாப்பாவுடைய ஜனாதா, தந்தையுடைய ஜனாதா. இப்ப பார்த்து புள்ளைகள் அழுகுறாங்க. அழுந்து விட்டு துவா செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லேலூயா என்ற கிறிஸ்தவ சர்ச்சில் படிக்கிற பாடலை படிக்க ஆரம்பித்தார்கள். சர்ச்சில் படிக்கூடிய அல்லேலூயா அல்லேலு எனக்கூடிய பாடலை படித்து துவா செய்து அந்த ஜனாதாவுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் ஊதினார்கள். இது கொழும்புல போன இந்த நோம்புல நடந்தது. இந்த நேரத்தில் இதை பார்த்து கொண்டு பொறுக்க முடியாத ஒரு மூத்த ஒரு தாயார் தன்னுடைய பக்கத்தில் இருந்தவர்கிட்ட கேட்டார்களாம். அந்த மௌத்தானவர்கிட்ட நான கிட்ட, அதே மையத்தின முகத்துல வேதத்தை ஊதி கொண்டிருக்கிறார், நிப்பாட்டுகிறான். அப்ப அந்த மூத்தவர் சொன்னாராம், அந்த முதிர்ந்த மனிதர், ராதா வாய பொத்திட்டீரு, இப்ப நாங்க இதை நிப்பாட்ட போனோம் என்றால் ஜனாதாவும் கிடைக்காது. ஏனென்றா அவனோட மனைவியும் கிறிஸ்தவ வேதத்துக்கு போயிருக்கு. மனைவி கிறிஸ்தவ வேதத்தில் உள்ளவர் இஸ்லாத்துக்கு வருவதாக சொல்லி இஸ்லாத்து கல்யாணத்தை முடித்தார். ஆனா அவ வரவும் இல்ல, பாப்பா பார்க்கவும் இல்ல. இவர் தொழில் 2 லட்சக்கணக்கில் சம்பாதிச்சாரு. மௌத்தா போற நேரம் பொந்தாட்டியும் கிறிஸ்டியன், 3 பிள்ளையும் கிறிஸ்டியன். கஃபன் செஞ்ச ஜனாதாக்கு வேதத்தை ஊதி 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 மையத்தை அனுப்பி வச்சான்.
இந்த நிலைமை நாளைக்கு எங்களுக்கு வந்துடக்கூடாது. அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாப்பானாக. ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஒவ்வொருவரும் நியத்து வைங்க, ஏன் ஒரு பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கணும் என்று. இந்த பகுதியில ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல உலமாக்கள் அதிகம் இருப்பது போன்று ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய உள்ள பகுதி எங்களுக்கு தெரியும். எங்களோட கேண்டி மாவட்டநிலையில வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல்ல எப்படியாவது உங்களது ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல ஒரு டாக்டர் இருப்பாரு, எப்படியும் எங்களுடைய ஸ்கூல்கள்ல எப்படியாவது உங்களோட டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு சார் இருப்பாரு. அந்த அளவுக்கு மாஷா அல்லாஹ் எஜுகேஷன்ல டெவலப் ஆன ஒரு. அதே நேரத்தில் வேண்டிக் கொள்கின்றேன், ஒரு காலம் இருந்தது உலமாக்கள் என்றா ஒன்றும் தெரியாது என்று. மாஷா அல்லாஹ் நீங்க விளங்கிக்கோங்க, இப்ப அப்படி இல்ல. ஒவ்வொரு மதரசாலையும் அந்த புள்ள ஹாஃபிஸ் ஆகி ஆலிமாகும் பொழுது நல்ல தரத்துடன் தான் வெளியாகின்றது. இன்றைக்கு பேராதனி கேம்பஸ்ல இஸ்லாம் பாடம் எடுக்கக்கூடிய 2 பேரும் உலமாக்கள். இவங்களை போல ஹாஃபிஸ் ஆகி அதே போல ஆலிமாகி மதரசாலை OL சிலபஸ் செஞ்சு ALN செஞ்சுட்டு BA முடிச்சுட்டு இப்ப MA செஞ்சு கொண்டீங்க. பேராதனி கேம்பஸ்ல ப்ரொஃபசர் உலமாக்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அன்றைக்கு ஒரு காலத்துல ஏற்பாடு வசதி இருக்கல. அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏண்ட புள்ள படிக்கிற புள்ளைய மதரசாக்கு போட்டா வீணாவினை நினைக்க வேணாம். நீங்க படிக்கிற பிள்ளைகளை போடுங்க, அந்த படிப்போட அந்த பிள்ளைகள் தரத்தை அடையட்டும். உங்களுக்கு தெரியும், அட்டால சென்னையில ஜஸ்டிஸ் அப்துல்லா அட்டால சென்னையில இருக்கிறாரு, ஒரு ஹாஃபிஸ். மாஷா அல்லாஹ், உங்களோட ப்ராவின்ஸ்ல தான். இதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஏன் ஒரு நல்ல பிள்ளைய நான் திறமையான ஒரு பிள்ளைய ஹாஃபிஸாக ஆக்குவேன் என்று நாங்க நியத்து வைப்போம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா ஹாஃபிஸ்க்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பாக்கியம். இப்ப இந்த எல்லா பிள்ளைகளும் ஒரு பிள்ளைக்கு அந்த குடும்பத்துல 10 பேரை சொர்க்கம் கூடக்கூடிய பாக்கியம் இருக்கு. சுப்ஹானல்லாஹ். அதனால அந்த பிள்ளைகளை ஹாஃபிஸாக மாத்துங்க, உங்களோட பிள்ளைகளை ஆலிம்களாக மாத்துங்க. அந்த சூழலை வீட்டுல ஏற்படுத்துங்க. அந்த ஹாஃபிஸ் ஆலிம்கள் அதே சூழல்ல வாழக்கூடிய வழிய வகுத்து கொடுங்க. அந்த ஆலிம்களால அந்த ஹாஃபிஸ்களால ஏனையவர்களுக்கு பிரயோஜனமான அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுங்க. அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா பேசின எனக்கும் கேட்ட உங்களுக்கும் தெளிவை தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.